ஹalleluya. ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கிற வேத பகுதி ஏசாயா 53:5. நம்ம தொடர்ச்சியாக இயேசு சிலுவையில் மரித்ததுனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், பெனிஃபிட்ஸ், சிலுவையில் இயேசு செய்ததனுடைய நமக்கு கிடைத்த பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அந்த வரிசையில் ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். திரும்ப வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். ஹalleluya. ஸோ சரீர சுகம், நோய்களிலிருந்து குணம், விடுதலைய இங்கே தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. இது சாதாரணமாக வந்துடல. இதற்காக இயேசு நொறுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கொடுத்த கிரயத்தினால நம்மளுடைய சரீர சுகம் நமக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட, நமக்காக வாங்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்குது. ஹalleluya. ஸோ இதே வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். ஹalleluya. ஸோ ஏசாயா 53:4 குணம் ஆகிறோம்ங்கிற வார்த்தை 1 பேதுரு 2:24 குணம் ஆனீர்கள் அப்படின்னு மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்த விஷயம் தான் சிலுவை. குணம் ஆகிறோம்ங்கிற வார்த்தை குணம் ஆனீர்கள்னு மாறி இருக்கு. சிலுவையில நம்ம குணம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. சரீர சுகம் நமக்காக பெறப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது சிலுவையின் மூலமாக. பிரேஸ் காட். ஒரு சில நேரம் நமக்கு இதுல ஒரு சில சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்த மாதிரியே இது குணமானீர்கள்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பாவத்தை பத்தி எழுதியிருக்கு. உண்மையாவே சரீர சுகத்தை பத்தி தான் பேசுதா? உண்மையாவே தேவன் சரீர சுகத்தை பத்திலாம் அக்கறை உள்ளவரா இருக்கிறாரா? பாவத்தை பத்தி போட்டிருக்கு. ஒருவேளை பாவத்துல இருக்கிற குணத்தை பத்தி இது பேசலும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்த மாதிரி. அதுக்கு பதில நம்ம இன்னொரு வசனத்திலிருந்து பார்த்துடலாம். மத்தேயு 8:17. ஹalleluya. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு மத்தேயு 8:17 சொல்லுது. இப்படி நடந்ததுன்னா எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்தமன மகானம் போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம் வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இங்கே அவங்க பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்னு வசனம் சொல்லும் பொழுது வெறும் பாவத்திலிருந்து விடுதலையானவங்களை பத்தி இங்க பேசவே இல்லை. இங்க எதை பத்தி பேசுங்கன்னா, நோய்கள்ல வந்தவங்களை இயேசு சொஸ்தமாக்குறத பத்தி தான் இது பேசுது. ஸோ தெளிவாக அந்த இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 53:5 எழுதப்பட்டிருந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு இயேசு பிணியாளிகளை சொஸ்தமாக்கியிருக்கிறார். ஸோ சந்தேகமே இல்லாம, கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கே இடம் இல்லாம நம்மளுடைய சரீர சுகத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்க எந்த விதமான சரீர சுகவீனத்துல நீங்க இருந்தீங்கனாலும் இந்த வார்த்தை உங்களை சுகமாக்க வல்லது. நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய சரீரத்துல வேலை பார்க்கிறது. ஹalleluya. praise God. praise God. God is good. Amen.
ப்ரைஸ் லாட். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் கீரை குழம்பு, அப்புறம் அவரைக்காய் கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்கள் கரத்தை இணைக்கணும்னு விரும்பினீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா பங்கு பெறுங்க. அதாவது ஃபஸ்ட்டு எங்களுக்காக ஜெபிங்க. செகண்ட் வந்து இவங்க சமைப்பாங்க, அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு, இன்னும் பார்சல் பேக் பண்ண, பார்சல் கொடுக்க, இந்த மாதிரி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட பங்கு எடுத்துக்கோங்க.